இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீஸ்வின் திரு இருதய திருவிழா நல்வாழ்த்துக்களை மிகுந்த அன்போடு தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவுக்கு மாபெரும் விழா, அவருடைய இருதயத்திற்கு விழா. நம்முடைய கத்தோலிக்க திரு அவை வைத்திருக்கிற பக்தி முயற்சிகளில் மிகவும் மிகவும் அழகான பக்தி முயற்சி ஸ்ரீஸ்வின் திரு இருதய பக்தி முயற்சி. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. அருமையான மக்களே, 1967 ஆண்டு மருத்துவ உலகில் மாபெரும் புரட்சி ஏற்பட்டது. அதை செய்தவர் டாக்டர் கிறிஸ்டியன் பெர்னார்ட். என்ன புரட்சி? இருதய மாற்று அறுவை சிகிச்சையை செய்து அவர் வெற்றி கண்டார். ஒரு இருதயத்தை எடுத்துவிட்டு இன்னொரு இருதயத்தை பொருத்தி ஒரு மனிதனை வாழ வைக்கக்கூடிய மாபெரும் செயலை அவர் செய்தார். எனவே அவர் மிகவும் புகழ் பெற்றார். இந்த இருதய மாற்று சிகிச்சை நடத்துகிற அந்த ப்ராசஸிலே இந்த இருதயத்தை இந்த மனிதனை இயக்குவதற்காக பிளாஸ்டிக்கால் ஆன இருதயத்தை அவர் பொருத்தி அந்த மாற்று அறுவை சிகிச்சைக்கான ஏற்பாடுகள் செய்யும் அந்த டெம்பரரி ப்ராசஸில் அதை செய்தார். அப்படிப்பட்ட காலத்திலே லிண்டா என்ற ஒரு 8 வயது சிறுமி ஒரு கடிதம் எழுதினாலாம். அங்கிள் பெர்னார்ட், அந்த பிளாஸ்டிக் இருதயத்திற்குள்ளே அன்பு இருக்குமா? அந்த பிளாஸ்டிக் இருதயத்திற்குள்ளே அன்பு இருக்குமா என்ற ஒரு கேள்வியை அவள் கேட்டாளாம். அப்பொழுது மருத்துவர் அந்த சிறுமிக்கு பதில் எழுதினார். ஆயிரக்கணக்கான மனிதர்களை காப்பாற்றுவதற்காக அந்த பிளாஸ்டிக் இருதயமானது மிகுந்த அன்பால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னாராம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். சத்தமா சொல்லுங்க, இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ் சொல்றதுக்கு கூட காசு கொடுத்தாதான் சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். அருமையான மக்களே, அதாவது இந்த பிளாஸ்டிக் இருதயம், ஒரு மனிதனை காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட பிளாஸ்டிக் இருதயம் கூட மிகப்பெரிய அன்பால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இயேசு ஆண்டவர் நமக்கு தசையிலான மிக அற்புதமான ஒரு இருதயத்தை தந்திருக்கிறார். அந்த இருதயம் நாம் கருவுருவான நாளிலிருந்து இன்று வரை ஓய்வின்றி தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறது, தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். எவ்வளவு பெரிய அன்பு ஆண்டவருக்கு நம்மீது இருக்கும் என்று சொன்னால், இந்த இருதயம் தோன்றிய நாளிலிருந்து இன்று வரை ஓய்வே இல்லாமல் உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய, இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய, நமக்கு வாழ்வை தந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிவகையை செய்திருப்பார். சிந்தித்து பாருங்கள். இயேசுவுக்கே புகழ். இருதயம், சிந்தித்து பாருங்கள். அந்த இருதயத்தின் வேலை என்ன? மிக முக்கியமான வேலையை இருதயம் செய்கிறது. இருதயம் நம்முடைய உடல் முழுவதற்கும் இரத்தத்தை என்ன செய்கிறது? கொண்டு செல்கிறது. நம்முடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை உடலில் அனைத்து பாகங்களுக்கும் இரத்தத்தை கொண்டு போய் சேர்க்கிறது. அந்த இரத்தத்தில் என்ன இருக்கிறது? அந்த இரத்தத்திலே உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களும், நம்முடைய உடல் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான செல்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் சயின்ஸில் படிக்கிறோம். இந்த ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையான உணவு பொருளை இரத்தத்தின் வழியாக இருதயம் கடத்தி செல்கிறது. இரண்டாவதாக, இந்த உடலில் எந்த ஒரு நோயும் ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்காக நோய் எதிர்ப்பு சக்தியை அது நம்முடைய உடலில் எல்லா பாகங்களுக்கும் கொண்டு செல்கிறது. ஒருவேளை நம்முடைய உடலில் சில பகுதிகளில் இரத்த ஓட்டம் சரியாக இல்லை என்று சொன்னால் என்ன நடக்கும்? அந்த பகுதி, அந்த உடல் உறுப்பு நோயுற்று சாகும். இயேசுவுக்கே புகழ். பிரைஸ் தி லார்ட். கேன்சர் நோய் எப்படி வருகிறது? இரத்தம் ஒரு சில பகுதிகளுக்கு சரியான முறையிலே சென்று சேராத பொழுது அந்த உடலின் பகுதிகள்
கேன்சர் கட்டிகளாக மாறிவிடுகிறது. எனவே நோயை எதிர்க்கக்கூடிய வல்லமை, ஆற்றல் வெள்ளை அணுக்களுக்கு உண்டு என்று நமக்கு தெரியும். அந்த வெள்ளை அணுக்களை உடலில் அனைத்து பாகங்களுக்கும் கொண்டு செல்லக்கூடிய பணியை இருதயம் தான் செய்கிறது. Praise the Lord. அடுத்து, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் உயிர் வாழ்வதற்கு மிக அத்தியாவசிய தேவை ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜனை உடல் முழுவதிலும் கொண்டு செல்லக்கூடிய, ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையான ஆக்சிஜனை கொண்டு செல்லக்கூடிய பணியை இந்த இருதயம் தான் செய்து கொண்டிருக்கிறது. நமக்கு இப்படிப்பட்ட பணிகளை செய்யக்கூடிய அற்புதமான இதயத்தை தந்த ஆண்டவரை நாம் கைத்தட்டி ஆண்டவருக்கு வாழ்த்தை, நன்றியை கூறுவோம். இன்றைக்காவது இந்த இருதயத்தை, ஓய்வின்றி உழைக்கக்கூடிய இருதயத்தை நமக்கு தந்த கடவுளை போற்றி இருக்கிறீர்களா? நன்றி செலுத்தி இருக்கிறீர்களா? இந்த இருதயத்திற்காக ஆண்டவருக்கு நன்றியை, புகழ்ச்சியை காணிக்கையாக்கி இருக்கிறீர்களா? இருக்கீங்களா? இல்ல, குறை மட்டும் நல்லா சொல்லுவோம். எனக்கு அதை தரல, இதை தரல, அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்காங்க, என்னை நீங்க எப்படி வச்சிருக்கீங்க, அப்படி வச்சிருக்கீங்க என்று குறை சொல்வோமே தவிர, தந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்தக்கூடிய பண்பு நம்மிடம் இல்லை. நான் சொல்ற உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? உண்மைதானா? நம்முடைய உடல் நன்றாக இயங்கிக் கொண்டிருப்பதற்கு காரணம் இந்த இருதயம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இருதயம் உலக அளவிலே அன்பிற்கு அடையாளமாக பார்க்கப்படுகிறது. அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளமாக, ஒரு உருவகமாக இருதயம் பார்க்கப்படுகிறது. அப்படி என்றால் இயேசுவின் இருதயம் எதற்கான அடையாளம்? இரக்கத்தின் அடையாளம். ஆண்டவரை கைத்தட்டி நன்றி சொல்வோம். இறை அன்பின் அடையாளம். கைத்தட்டி ஆண்டவர் நன்றி கூறுவோம். அவருடைய அன்பு, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தை ஆள்கிறது. அவருடைய இரக்கம் இந்த உலகத்தை நிரப்பி இருக்கிறது. எனவேதான் இந்த உலகத்திலே மனிதர்கள், நாம் ஜீவராசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய இரக்கமும் அன்பும் இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் சுடுகாடாகி போகும். ஆக இயேசுவின் இருதயம் அன்பாலும் இரக்கத்தாலும் நிரம்பி இருக்கிறது. நம்முடைய இருதயத்திற்குள்ள என்ன இருக்கு? நம்முடைய இருதயத்திற்குள்ள என்ன இருக்கு? என்னைக்காவது சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? நம்முடைய இருதயத்திற்குள்ள என்ன இருக்கு? பகை இருக்கு, வெறுப்பு இருக்கு, கசப்பு இருக்குது, வைராக்கியம் இருக்குது, பழி வாங்கும் உணர்வுகள் இருக்குது, பேராசை இருக்குது, சுயநலம் இருக்குது, இச்சை உணர்வுகள் இருக்கிறது, தேவையற்ற சிந்தனைகள், அழுக்கடைந்த சிந்தனைகள் நம்முடைய இருதயத்திற்குள்ளே இருக்கிறது. உண்மையா பொய்யா? உண்மைதானா? இருக்கு. ரொம்ப ஒற்றை இருக்கு. அந்த ஒற்றைய அடிப்பதற்கு இயேசுவின் திரு இருதயத்திடம் நாம் வர வேண்டும். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். அந்த இருதயத்தின் அன்பையும் இரக்கத்தையும் யாரெல்லாம் தேடி வருகிறீர்களோ அவர்கள் இருதயம் ஆண்டவரால் புதுப்பிக்கப்படும், புனிதப்படுத்தப்படும். அந்த இருதயம் ஆண்டவருக்கு பிரியமுள்ள இருதயமாக மாற்றப்படும். Praise the Lord. யாருக்கெல்லாம் இயேசுவின் அன்பு வேண்டும்? கை தூக்குங்க. எல்லாருக்கும் ஆண்டவருடைய அன்பு வேண்டும். உங்க ரெண்டுக்கு மட்டும் வேண்டாம்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் ஆண்டவருடைய இரக்கம் வேண்டும்? ஆண்டவருடைய இரக்கம் யாருக்கெல்லாம் வேண்டும்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவருடைய அன்பும் இரக்கமும் எல்லோருக்கும் வேண்டும் என்று நீங்கள் கரங்களை உயர்த்துகிற பொழுது ஆண்டவர் எவ்வளவு பூரிப்படைவார் சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார் சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு பெருமிதம் கொள்வார் சிந்தித்து பாருங்கள். எனவே இந்த பாடலை நான் பாட நீங்கள் பாடி அவருடைய அன்பு, அவருடைய இரக்கத்தை நாம் நமதாக்கி கொள்வோம். அவருடைய அன்பையும் இரக்கத்தையும்
நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். இந்த அன்பும் இரக்கமும் அவர் நமக்கு தருவதிலே மகிழ்ச்சி அடைகிறார். நமக்கு அந்த அன்பையும் இரக்கத்தையும் தருவதிலே அவர் பெருமிதம் கொள்கிறார். அதற்காகவே அவர் இருக்கிறார். உமது இரக்கம் என்னை நிரப்பட்டுமே. பாடுங்கள். நிரம்பி வழியட்டுமே. பிறர் மேல் பாயட்டுமே. உமது இரக்கம் என்னை நிரப்பட்டுமே. நிரம்பி வழியட்டுமே. பிறர் மேல் பாயட்டுமே. பாடுங்கள். நிரம்பி வழியட்டுமே. பிறர் மேல் பாயட்டுமே. அன்பு. உமது அன்பு என்னை நிரப்பட்டுமே. நிரம்பி வழியட்டுமே. பிறர் மேல் பாயட்டுமே. பாடுவோம். மீண்டும் அன்பு. மன்னிப்பு. மீண்டும் நிரம்பி வழியட்டுமே. பிறர் மேல் பாயட்டுமே. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அன்புக்காக, இந்த இரக்கத்திற்காக நாம் வேண்டும் பொழுது நமக்கு ஆண்டவர் தருவது மன்னிப்பு. நம்முடைய இருதயத்தை கழுவி புனிதப்படுத்தும் மாபெரும் வல்லமை, மாபெரும் வாஷிங் மெஷின் யாரு? இயேசுவின் திரு இருதயம். நீங்க அழுக்கு துணிகள் எல்லாம் என்ன செய்றீங்க? வாஷிங் மெஷின்ல போடுறீங்களா இல்லையா? யாரெல்லாம் வாஷிங் மெஷின்ல போடுறீங்க? போடுறவங்களாம் கை தூக்குங்க. மற்றவங்களெல்லாம் கையால் துவைக்கிறீங்க. ஏன்னா நீங்க ரொம்ப சுறுசுறுப்பாளிகள். வாஷிங் மெஷின்ல போடுறவங்க சோம்பேறிகள். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். பாருங்க, இந்த வாஷிங் மெஷினுக்குள்ள போட்டு துணிகளை எடுக்கும் பொழுது, அல்லது கையால் நம்மள சோப்பு வச்சு நல்லா தேய்ச்சி நம்ம துவைக்கும் பொழுது அந்த ஆடை வெண்மை ஆக்குகிறது. அதே போன்று நம் இருதயத்தை வெண்மையாக்குகிறவர், தூய்மையாக்குகிறவர் இயேசு ஆண்டவர். இன்னைக்கு நம்முடைய இருதயத்திற்குள்ள கசப்பும் வெறுப்பும் பகையும் வன்மமும் அதிகமாக அதிகமாக நம்முடைய மனதிற்கு அமைதி என்பது இல்லை, நல்ல தூக்கம் இல்லை, மனசோர்வு, மனக்கவலை, பயம், கலக்கம், மன அழுத்தம், மனப்புழுக்கம், மனப்பாரம் இன்று மனிதர்களுக்குள் வியாதியாய் பரவி கொண்டிருக்கிறது. இந்த வியாதியை குணப்படுத்தக்கூடிய மருத்துவர் இயேசு ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். யாருக்கெல்லாம் நல்ல தூக்கம் இல்லை? ஃபாதர், தூக்கமே வர மாட்டேங்குது. யாரெல்லாம் சொல்றீங்க? எல்லாரும் நல்லா தூங்குற மாதிரி தான். எத்தனையோ பேர் தூங்க முடியாம தத்தளிக்கதான் செய்யறாங்க இந்த நவீன உலகில. காரணம் என்ன? நம்முடைய இதயத்திற்குள்ள நிறைய பிரச்சனை இருக்குது.
நம்முடைய இருதயத்திற்குள்ள நிறைய கவலை இருக்குது, நம்முடைய இருதயத்திற்குள்ள நிறைய ஏக்கம் இருக்குது, நம்முடைய இருதயத்திற்குள்ள நிறைய காயங்கள் இருக்குது. எனவேதான் நிம்மதியான தூக்கம் நமக்கு இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நிம்மதி வேண்டுமா? ஆண்டவரிடம் வாருங்கள். அமைதி வேண்டுமா? இயேசுவின் திரு இருதயத்தை நாடி வாருங்கள். உங்கள் உடல் நலன் பெற வேண்டுமா? இயேசுவின் திரு இருதயத்தை நாடி வாருங்கள். உங்கள் மனது அமைதி அடைய வேண்டுமா? மகிழ்ச்சி வேண்டுமா? இயேசுவின் திரு இருதயத்தை நாடி வாருங்கள். அவரை விட மிகச்சிறந்த மருத்துவர் இந்த உலகில் இல்லை. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அவரை விட மிகச்சிறந்த மருத்துவர் யாரும் இல்லை. எனவே இன்று இயேசுவின் திரு இருதயமே, என் இருதயத்தை உமது இருதயத்தை போல் ஆக்கியருளும் என்று நாம் ஜெபிப்போம் என்றால் அதைவிட மிகச்சிறந்த ஜெபம் எதுவும் இல்லை. எல்லாரும் ஜெபிக்கலாமா? இயேசுவின் திரு இருதயமே, என் இருதயத்தை உமது இருதயத்தை போல் ஆக்கியருளும். இயேசுவின் திரு இருதயமே, என் இருதயத்தை உமது இருதயத்தை போல் ஆக்கியருளும். இயேசுவின் திரு இருதயமே, என் இருதயத்தை உமது இருதயத்தை போல் ஆக்கியருளும். எத்தனை பேர், எத்தனை பெற்றோர் உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள்? கை தூக்குங்க. பிரச்சனைக்கு அப்ப யார் காரணம்? ஒரே ஒரு அம்மா, 2 அம்மா. அந்த 2 அம்மாவுக்கு கை தட்டுவோம். அப்போ இன்றைய நவீன உலகின் பிரச்சனைகளுக்கு யார் காரணம்? யார் காரணம்? அம்மாவும் அப்பாவும் தான். பிள்ளைகளுக்கு இயேசுவின் திரு இருதய அன்பை சொல்லி கொடுக்கலல்ல. பிள்ளைகளுக்கு இயேசுவின் திரு இருதயத்தை நான் தேடி நாடி வரணும்னு சொல்லி கொடுக்கலல்ல. ஆனா நம் மூதாதையர்கள் இயேசுவின் திரு இருதயத்தின் மீது பற்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஞானிகள். கைத்தட்டி அவர்களை பாராட்டுவோம். ஒரு அழகான இயேசுவின் திரு இருதய கவியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நம்முடைய வளாகத்துல பெரிய இடம் இல்லைன்னாலும் இயேசுவின் திரு இருதயத்திற்கு எங்கள் வளாகத்தில் இடம் இருக்கிறது, எங்கள் இருதயத்திலும் கூட இடம் இருக்கிறது என்பதை காட்டும் அடையாளமாக இந்த அற்புதமான கெவியை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். மீண்டும் கைத்தட்டி அவர்களுக்கு வாழ்த்துவோம். எத்தனை பேர் இந்த கெவியை பயன்படுத்துகிறீர்கள்? ஒவ்வொரு நாளும் இந்த கெவிக்கு வந்து நான் இயேசு ஆண்டவர்கிட்ட நல்லதோ கெட்டதோ சரியோ தப்போ என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய எல்லா உணர்வுகளையும் எல்லா எண்ணங்களையும் என்னுடைய பிரச்சனைகளையும் வலிகளையும் வேதனைகளையும் நான் இயேசுவின் திரு இருதய பாதத்திலே ஒப்பு கொடுத்து செல்கிறேன். சொல்றவங்களாம் கை தூக்குங்க. வெள்ளையம்மாவுக்கு அங்க இருந்து இங்க வர முடியுமா? பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. அருமையான மக்களே, இந்த கெவி உங்களுக்கு அற்புதமான கெவி. இறைவனின் இறை இரக்கத்தையும் அன்பையும் பெறுவதற்கு ஆண்டவர் தந்த அற்புதமான கெவி. இந்த இடத்திற்கு வருகை தந்து அவரிடம் தஞ்சம் புகிற யாரையும் ஆண்டவர் கைவிடுவதில்லை. என்னிடம் வருகிறவனை நான் தள்ளிவிட மாட்டேன். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே ஆண்டவர் கூறுவார், என்னிடம் வருகிறவனை நான் தள்ளிவிடேன். எனவே ஆண்டவரை தேடி நீங்கள் வந்தீர்கள் என்றால் உங்களை அவர் தள்ளிவிட மாட்டார். உங்களை ஒரு நாளும் அவர் புறக்கணிக்க மாட்டார். உங்களை ஒரு நாளும் உங்கள் தேவைகள் குறித்து அலட்சியமாக இருக்க மாட்டார். உங்கள் தேவைகள் குறித்து உங்கள் நலன் மட்டில் அவர் அக்கறையாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எரேமியா புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், உனக்காக நான் வைத்திருக்கிற திட்டங்கள் நல்வாழ்வின் திட்டங்களே அன்று கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, உங்களுக்காக நான் வைத்திருக்கிற திட்டங்கள் நல்வாழ்வின் திட்டங்களே அன்று கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல. பாருங்கள், எனவே நம்பிக்கையோடு அவரை தேடி வரலாம். உங்களுக்கு கேடு நினைப்பது அவர் அல்ல. அவரால் கேடு நினைக்க முடியாது. நன்மையை மட்டுமே அவரால் தர முடியும். அதற்காகவே அவர்
திரு இருதய அரசராக இருக்கிறார். Praise the Lord. பாருங்கள், 1673 ஆண்டிலே மார்கரிட் மரியம்மா என்ற ஒரு அருட் சகோதரி, மிகவும் புனிதமான ஒரு அருட் சகோதரி, ஆண்டவரிடம் அல்லும் பகலும் ஜெபித்துக் கொண்டிருந்த ஒரு அருட் சகோதரிக்கு ஆண்டவர் 4 காட்சிகளை கொடுத்தார். 4 காட்சிகள். அதிலே இரண்டாவது காட்சி மிக முக்கியமான காட்சி. அந்த காட்சியின் அடிப்படையில் தான் இயேசுவின் திரு இருதய சுரூபமானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. Praise the Lord. அவருடைய இருதயம், மாபெரும் இருதயத்தை இயேசு ஆண்டவர் காட்டுகிறார். அந்த இருதயம் அக்கினியால் நிரம்பி இருக்கிறது. அந்த இருதயத்தில் இருந்து ஒளி வெள்ளம், சூரியனை விட பிரகாசமான ஒளி வெள்ளம் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அந்த இருதயத்தை சுற்றிலும் முட்கள் இருக்கிறது. அந்த முட்கள் அந்த இருதயத்தை ஊடுருவ குத்தி இருக்கிறது. அந்த இருதயத்தில் இருந்து ரத்தம் சொட்டி கொண்டிருக்கிறது. அந்த இருதயத்தின் மேற்பரப்பிலே ஒரு சிலுவை இருக்கிறது. இப்படியாக ஆண்டவர் அந்த சகோதரிக்கு காட்சி கொடுக்க திருவிழமானார். அந்த காட்சியின் பொழுது இயேசு ஆண்டவர் கூறுவார், இதோ பார்க்கிறாய் அல்லவா என் இருதயம், என்னுடைய இருதயம் அன்பினால் பற்றி எரிகிறது, அன்பினால் பற்றி எரிகிறது. மனிதர்களுக்காய் நான் கொண்டிருக்கிற அன்பினால் என் இருதயம் பற்றி எரிகிறது. எரேமியா புத்தகம் 31 அதிகாரம் 20வது வசனத்திலும் கூட அதை நாம் பார்க்கிறோம். எப்ராஹிம், நீ என் அருமை மகன் அல்லவா, உன் மீது நான் அன்பு கொண்டிருக்கிறேன், உனக்காக என் இதயம் ஏங்கி தவிக்கிறது. ஒரு குழந்தைக்காக ஒரு தாயின் இருதயம் ஏங்கி தவிக்கும். உண்மையா? உண்மை இல்லையா? வேளாங்கண்ணிக்கு போறீங்க, உங்க குழந்தைய அல்லது சிறுவனை சிறுமிய மிஸ் பண்ணிட்டீங்க, காணாம போயிட்டாங்க. நீங்கள் அந்த குழந்தையை கண்டுபிடிக்கும் வரை அக்குழந்தைக்காக ஏங்கி தவிக்கும் இதயம் உங்களிடம் இருக்குமா இருக்காதா? ஒரு தாய் தன் குழந்தைக்காக ஏங்கி தவிக்கிறாள். அதை விட பெரிய வார்த்தை தமிழில் இல்லை. அதே போன்று ஒரு தாயை போன்று, என் தாயை விட மேலாக உங்களுக்காக எனக்காக ஏங்கி தவிக்கும் இருதயம் ஆண்டவர் இயேசுவின் இருதயம். அந்த இருதயம் சொன்னது, உங்கள் மீது கொண்டிருக்கிற அன்பினால் என் இருதயம் பற்றி எரிகிறது. அதுதான் நெருப்பு, அக்கினி, சுவாலை என்று ஆண்டவர் கூறினார். மேலே இருக்கிற சிலுவை அடையாளம், நான் பிறந்ததிலிருந்து உங்களுக்காக துன்பங்களை நான் ஏற்றுக்கொண்டேன், உங்களுக்காக நான் சிலுவையை ஏற்றுக்கொண்டேன், உங்கள் நலவாழ்வுக்காகவே நான் சிலுவையில் அறையப்பட்டேன், இன்றும் கூட காயப்பட்டுதான் நான் இருக்கிறேன் ஆண்டவர் கூறினார். இந்த இருதயத்தை சுற்றி இருக்கிற முட்கள் மனிதர்களுடைய பாவங்களுக்கு அடையாளம் என்றார். அவர்களுடைய பாவங்கள் என் இருதயத்தை குத்தி கிழிக்கிறது. ஊடுருவ அந்த முள் ஊடுருவ குத்தி இருக்கிறதே, அந்த முள் என் இருதயத்தை குத்தி காயப்படுத்துகிறது. மனிதர்களது நன்றி கட்டத்தனம் என்னை காயப்படுத்துகிறது. நான் அவர்களுக்கு எத்தனை நன்மைகள் செய்தாலும் அவர்களில் பலர் நன்றி கட்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த நன்றி கட்டத்தனம் என் இருதயத்தை குத்தி கிழிக்கிறது. நான் காயப்பட்டு நிற்கிறேன். Praise the Lord. எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் தந்த ஆண்டவருக்கு நன்றி கூறி அவரை புகழ்ந்து போற்றி அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியும். நான் என் வாழ்க்கையில அவருக்கு நன்றி உள்ளவளா இருக்கிறேன், நன்றி உள்ளவனா இருக்கிறேன். ஏன்னா நான் இவ்வளவு தூரம் வந்திருப்பது, இவ்வளவு தூரம் வாழ்வது அவரால் தான், அவர் தயவால் தான். அப்படி சொல்றவங்களாம் கை தூக்குங்க. எல்லாரும் கைத்தட்டி ஆண்டு நன்றி கூறுவோம். இந்த நன்றி உணர்வை தான் ஆண்டவர் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார். இந்த நன்றி உணர்வை தான் ஆண்டவர் உங்களிடம் இருந்து எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதைவிட மிகச்சிறந்த பக்தி முயற்சி எதுவும் இல்லை. இயேசுவின் திரு இருதய அன்பை தியானித்து அவருடைய இருதயத்தை போல் நம் இருதயத்தை ஆக்கிக் கொள்வதை விட மிகப்பெரிய பக்தி முயற்சி எதுவும் இருக்க முடியாது. பாருங்கள், சொல்லிக்கொண்டே போகலாம். இயேசுவின் திரு இருதயத்தை பற்றி மணி கணக்கிலே சொல்லிக் கொண்டு போகலாம்.
ஆனால் நேரம் ஆகி கொண்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், திறந்திருக்கிறவருடைய இருதயம் மாபெரும் நம்பிக்கையின் அடையாளம். அவருடைய இருதயம் ஈட்டியால் ஊடுருவ குத்தப்பட்டது என்று நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம். அவர் அனுமதிக்காமல் அவருடைய இருதயத்தை யாராலும் ஈட்டியால் குத்தி பிளக்க முடியுமா? அவருடைய அனுமதி இன்றி படை வீரன் ஈட்டியால் அவரது இருதயத்தை ஊடுருவ குத்த முடியுமா? முடியும். அவர் அனுமதித்தார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். அவருடைய இருதயம் திறக்கப்பட அவர் திருவிழமானார். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள். எதற்காக அவருடைய இருதயம் திறக்கப்பட்டது? எதற்காக அந்த இருதயம் திறந்திருக்கிறது? பாருங்கள், அவருடைய சுரூபத்திலே பார்த்தீர்கள் என்றால் அந்த இருதயத்திலே ஒரு திறப்பு இருக்கும். பிரைஸ் தி லார்ட். உங்களையும் என்னையும் தன்பால் ஈர்த்து கொள்வதற்காகவே அவருடைய இருதயம் திறந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நான் மேலே உயர்த்தப்படும் பொழுது அனைவரையும் என்பால் ஈர்த்து கொள்வேன். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்கள். நான் மேலே உயர்த்தப்படும் பொழுது அனைவரையும் என்பால் ஈர்த்து கொள்வேன். உங்களையும் என்னையும் ஈர்த்து கொள்வதற்காகவே இயேசு ஆண்டவருடைய இருதயம் திறக்கப்பட திருவிழமானார். எவ்வளவு பெரிய மறை உண்மை பாருங்கள். நீங்களும் நானும் அடைக்கலம் தேடும் கற்பாறை, அடைக்கலம் தேடும் அற்புதமான தோட்டம் இயேசுவின் திரு இருதயம். நீங்க நிறைய நகை வச்சிருக்கிறவங்க உங்க நகைகளை பாதுகாப்பதற்காக என்ன செய்வீங்க? வங்கி லாக்கர்ல உங்க நகைகளை பத்திரப்படுத்துவீங்களா இல்லையா? யாருக்கெல்லாம் வங்கி லாக்கர் இருக்குது? அதெல்லாம் அம்மா சொல்லுவாங்க. ஏறக்குறைய இன்று பலர் வங்கி லாக்கர்களில் தங்கள் நகைகளை பாதுகாக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். விலையேறப்பெற்ற பொக்கிஷம் நீங்கள் தங்க நகைகள் என்று நினைக்கிறீர்கள். அதைவிட விலையேறப்பெற்ற பொக்கிஷம் யார்? அந்த நகை நட்டுக்களை விட விலையேறப்பெற்ற பொக்கிஷம் எது? யார்? உங்கள் கணவர், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள். அவர்களை பாதுகாப்பதற்கான பெட்டகம் அவங்களை கொண்டு வங்கி லாக்கர்ல கொண்டு அடைக்க முடியுமா? அவர்கள் அனைவரையும் பாதுகாக்கும் பெட்டகம் இயேசுவின் திரு இருதயம். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். உங்க எல்லாரையும் பாதுகாப்பதற்குரிய வங்கி லாக்கர், வங்கி பெட்டகம் இயேசுவின் திரு இருதயம். உங்களையும் என்னையும் ஈர்த்து கொள்வதற்காக துடிக்கும் இயேசுவின் திரு இருதயம். அதனால ஒவ்வொரு நாளும் உங்க கணவரை என்ன செய்யுங்க? உங்க கணவரை இயேசுவின் திரு இருதயமே, என் கணவரை உங்க இருதயத்திற்குள்ள வச்சிடுங்க. உங்க இருதயத்திற்குள்ள நான் வைக்கிறேன். என் குழந்தைகள் ஆண்டவரே திறந்திருக்கிற உங்களுடைய இருதயத்திற்குள்ள வைக்கிறேன். என்னுடைய மனைவியை ஆண்டவரே உங்க இருதயத்திற்குள்ள வைக்கிறேன். என் பிள்ளைகள் ஆண்டவரே உங்க இருதயத்திற்குள்ள வைக்கிறேன். என் தொழில் முயற்சிகள் ஆண்டவரே உங்க இருதயத்திற்குள்ள வைக்கிறேன். சத்துருக்கள், தீய மனிதர்கள் அவர்களை தீண்டாதவாறு, சேதப்படுத்தாதவாறு அவர்களை காத்து கொள்ள உமது இருதயத்தை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு இல்லை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் இந்த இருதயத்திற்குள்ள உங்களை வச்சு எடுக்கிறீங்க? இந்த காரங்காட்டுல பரலோக மாதாக்கு திருநாள் நடக்கும்போது என்ன செய்வாங்க? ஊர்ல உள்ள நிர்வாகம் வங்கி லாக்கர்ல நகை வச்சிருப்பாங்க. அந்த நகையை எடுத்துட்டு வந்து என்ன செய்வாங்க? சப்பரத்துல மாதா வச்சு நீங்க உங்களுடைய விசுவாசத்தின் அடையாளமான தங்க நகைகள் எல்லாம் போட்டு அலங்கரிப்பாங்க. திருநாள் முடிஞ்ச உடனே என்ன செய்வாங்க? அதை அப்படியே எடுத்து கொண்டு போய் லாக்கர்ல வச்சுட்டு வருவாங்க. பிரைஸ் தி லார்ட். அதே போல எத்தனை பேர் உங்கள் கணவரை, உங்கள் மனைவியை, உங்கள் பிள்ளைகளை, உங்க குடும்பத்தை, உங்கள் தொழில் முயற்சிகளை இயேசுவின் இருதயத்திற்குள்ள வச்சு எடுத்துட்டு இருக்கீங்க? வச்சு எடுக்கிறது யாரெல்லாம்? இதுவரை யாரும் செய்யல. சத்துரு உங்களை சோதிப்பதற்கான காரணம் இதுதான். பிரைஸ் தி லார்ட்.
சத்துரு உங்களை சோதிப்பதற்கான காரணம் இதுதான். ஆண்டவருடைய இருதயத்திற்குள்ளே உங்கள் குழந்தைகளை ஒப்பு கொடுங்கள். உங்க பிள்ளைகள் என்ன செய்யும்? சம்மனஸ் மாதிரி ஆயிரும். ஆண்டவருடைய இருதயத்திற்குள்ள உங்கள் தொழில் முயற்சிகளை ஒப்பு கொடுங்க. உங்கள் தொழில் முயற்சிகள் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவருடைய இருதயத்திற்குள்ள உங்களை வச்சு எடுங்க. அவர் உங்களை பாதுகாப்பார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். அந்த மாபெரும் இருதயம் நம் அன்பிற்காக ஏங்கி நிற்கிறது. சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு ஆச்சரியம், எவ்வளவு எவ்வளவு வலிமை வாய்ந்த கடவுள், எங்கும் நிறைந்திருக்கிற கடவுள், நன்மைத்தனமே உருவான கடவுள். அவரை விட பெரியவர் யாரும் இல்லை, அவரை விட நல்லவர் ஒருவரும் இல்லை. அப்படிப்பட்ட கடவுள் சாதாரண மனிதர்கள், இன்றிருந்து நாளை மறைந்து போகக்கூடிய மனிதர்கள் நம் அன்பிற்காக ஏங்குகிறார் என்பது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். சிந்தித்து பாருங்கள். யாக்கோப்பு எழுதிய மடல் 4ஆம் அதிகாரத்திலே 5-6 வசனங்களிலே பார்க்கிறோம். மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு ஏங்குகிறார். எல்லாரும் சொல்லுங்க. மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு ஏங்குகிறார். மீண்டும், மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு ஏங்குகிறார். ஆச்சரியம் அல்ல? ஆச்சரியம் அல்ல? நம்ம ஏமாத்திரம், அவருடைய சமூகத்துல நம்ம ஏமாத்திரம். அவர் நம்முடைய அன்புக்காக ஏங்குகிறாராம். நீங்கள யாருடைய அன்புக்காக ஏங்குறீங்க? நீங்கள யாருடைய அன்புக்காக ஏங்குறீங்க? அற்ப மனிதர்களுடைய அன்புக்காக ஏங்குறீங்க. சரிதானா? அற்ப மனித அன்புக்காக ஏங்குறீங்க. கணவன் மனைவியின் அன்புக்காக ஏங்குவதில் தவறில்லை. மனைவி தன் கணவனுடைய அன்புக்காக ஏங்குவதில் தவறில்லை. அதற்கு அப்பாற்பட்டு ஏங்குவது, தவிப்பது, தத்தளிப்பது என்பது மிகவும் கொடூரமானது. இயேசுவுக்கே புகழ். பாருங்கள், இயேசுவின் இருதயம் உங்களுக்காக எனக்காக ஏங்குகிறது. என்றைக்காவது அதை உணர்ந்திருக்கிறீங்களா? என்றைக்காவது உணர்ந்திருக்கிறீங்களா? அவருடைய இருதயம் எனக்காக ஏங்குது, என்னைய அந்த இருதயம் அன்பு செய்து அப்படி நினைக்கிறவங்க யாரெல்லாம்? முதல் வரிசையில் இருக்கிறவங்க அப்படிலாம் நாங்க ஒன்னும் ஏங்கல அப்படி சொல்றாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். ஆண்டவருடைய அன்பு நமக்காக ஏங்குகிறது என்பதை மட்டும் நாம் சற்று தியானிப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். எப்படி உங்கள் இதயம் உங்கள் கணவருக்காக, உங்கள் மனைவிக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக துடிக்கிறதோ, அப்படியே, ஏன் அதைவிட மேலாக உங்களுக்காக, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அனைவருக்காக இந்த இதயம் துடிக்கிறது. இந்த ஒரு இருதயம்தான் சுயநலம் இன்றி, தன்னலம் இன்றி, பிறருக்காக, பிறர் நலனுக்காக, உலக நலனுக்காக துடிக்கிறது. இந்த ஒரு இருதயம்தான் எல்லோரையும் நேசிக்கிறது. இந்த ஒரு இருதயத்தில் மட்டும்தான் பகையும் இல்லை, வெறுப்பும் இல்லை. இந்த ஒரு இருதயம் மட்டும்தான் தூய்மையான இருதயம். அந்த இருதயத்தை நாம் தியானிப்போம் என்றால் வற்றாத வரப்பிரசாதங்களை இயேசு ஆண்டவர் நமக்கு தருவார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை ஒரு வீட்டுல சேசுவின் திருஹிருதய படம் இருக்கு? கை தூக்குங்க. ஏறக்குறைய எல்லார் வீட்லயும் சேசுவின் திருஹிருதய படம் இருக்கு. அந்த சேசுவின் திருஹிருதய படம் இருக்குது, நிறைய வீடுகள்ல இருக்குது, சந்தேகம் இல்லை. அண்டை பங்குல, இளங்குளம் பங்குல சேசுவின் திருஹிருதய பக்தி முயற்சி ஆரம்பிச்சு ஒவ்வொரு அன்பியமா சந்திச்சுட்டு இருக்கு. சரி, நீங்க படம் வச்சிருக்கீங்க. எத்தனை பேர் அந்த படத்திற்கு முன்பு உங்க வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டதை சொல்லி ஜெபிக்க கூடியவர்களா இருக்கிறீங்க? எத்தனை பேர்? ஒவ்வொரு நாளும் அந்த திரு இருதயத்திற்கு முன் சேசுவின் திரு இருதய ஜெபமாலை சொல்லலாம், சேசுவின் திரு இருதய பிரார்த்தனை சொல்லலாம். அந்த இருதயத்திடம் உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய வலிகளை, வேதனைகளை நீங்கள் சொல்லலாம். அதற்காகத்தான் அந்த இருதயம் காத்திருக்கிறது. அவருக்கெல்லாம் தெரியும் நீங்க என்ன மாதிரி பாடுபடுறீங்க, என்ன மாதிரி கஷ்டப்படுறீங்க, என்ன மாதிரி தவிக்கிறீங்க, எல்லாம் தெரியும். ஆனால் உங்கள் வாயிலிருந்து அதை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்.
உங்க கணவருக்கு நீங்க எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்லி நினைப்பார் தானே. அவருக்கு தெரிந்தாலும் கூட உங்க வாயிலிருந்து சொல்றீங்களான்னு பார்ப்பார். அதே போல உங்க மனைவியும் எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் நீங்க சொல்றீங்களா என்று அவர்கள் பார்ப்பார்கள். அதே போன்று ஆண்டவரும் கூட நீங்களும் நானும் நம்முடைய பிரச்சனைகளை அவரிடம் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே அந்த படத்திற்கு முன் அமர்ந்து சேஷன் திரு ஜெபமாலை ஜெபிக்கலாம், சேஷன் திரு பிரார்த்தனை ஜெபிக்கலாம், சேஷன் திரு பாடலை பாடலாம். அடுத்து நம்முடைய மனக்குமரல்களை அந்த சேஷுவின் திரு முன் சொல்லலாம். நம்முடைய உணர்வுகளை அவர் முன் கொட்டலாம். நீங்கள் எந்த அளவிற்கு அவர் முன் ஜெபிப்பீர்களோ, எந்த அளவிற்கு அவருடைய இருதயத்தை உற்று நோக்கி பார்க்கிற பொழுது அவருடைய பிரசன்னத்திற்காக இயங்குவீர்களோ, அந்த அளவிற்கு தத்துவமாக உங்கள் வீட்டிலே அந்த திரு இருதய படம் வழியாக அவர் வெளிப்படுவார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க அந்த படத்திலே அவர் தத்துவமாய் பிரசன்னமாவார். ஏனென்றால் ஆண்டவரே கூறியிருக்கிறார், யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே, நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். ஒருவன் எனக்கு அன்பு செய்தால் என் வார்த்தையை கேட்பான், தந்தையும் அவன் மீது அன்பு கூறுவார், நாங்கள் அவனிடம் வந்து அவனோடு குடிகொள்வோம். பாருங்கள், ஒருவன் எனக்கு அன்பு செய்தால் என் வார்த்தையை கேட்பான், தந்தையும் அவன் மீது அன்பு கூறுவார், நாங்களும் அவனிடம் வந்து அவனோடு குடிகொள்வோம். தந்தை, மகன், தூயாவியாராகிய நாங்கள் 3 பேரும் அவனுடைய இல்லத்தில் குடியிருப்போம். ஆண்டவர் உங்கள் இல்லத்தில் குடியிருந்தால் அங்கே நிம்மதி உண்டு. ஆண்டவர் உங்கள் இல்லத்தில் குடியிருந்தால் அங்கே மகிழ்ச்சி உண்டு. ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் குடியிருந்தால், உங்கள் வீட்டில் குடியிருந்தால் உங்களுக்கு நலவாழ்வு உண்டு. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இல்லத்தில் குடியிருந்தால் அனைத்தும் நலமாக, தீமைகள், தீய சக்திகளின் தொல்லைகள் சுட்டு எரிக்கப்படும். எனவே நம்முடைய வாழ்வில் முதல் தேவை இயேசு ஆண்டவர் நம் இருதயத்திலும் நம் உள்ளத்திலும் நம்முடைய வீட்டிலும் வாழ வேண்டும். யாரெல்லாம் இனி நான் என் வீட்டில் என் ஆண்டவர் தத்துவமா வாழ்றதுக்கு நான் அனுமதிப்பேன். நீங்க பெர்மிஷன் கொடுக்காம அவர் வரமாட்டார். நீங்க பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் அவர் வருவார். யாருக்குள்ள வேணும்? இப்போ நீங்க கை தூக்கி ஆண்டவரே நாங்கள் அனுமதிக்கிறோம், வாரும் ஆண்டவரே வாரும், அப்படி ஜெபிப்பீர்கள் என்றால் இன்று ஆண்டவர் உங்கள் மட்டில் மனம் இறங்கி ஆசீர்வதிக்க வருகிறார். இந்த விவிலியத்தில் கடைசி ஜெபம் என்ன தெரியுமா? மாரணதா, ஆண்டவரே வாரும். இதான் இறுதி ஜெபம். இந்த திருவெளிப்பாடு நூலிலே இறுதி ஜெபம் மாரணதா, ஆண்டவரே வாரும். இந்த ஏக்கம், ஆண்டவரே என் இல்லத்தில் குடியிருக்க வாரும், ஆண்டவரே என் இதயத்தில் குடியிருக்க வாரும். இந்த ஏக்கம், இந்த ஜெபம் நம் வாழ்க்கையாக மாறட்டும். அப்பொழுது இயேசுவின் திரு இருதயம் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அற்புதமானவர், எவ்வளவு நமக்கு நலன்களை பொழிகிறவர் என்பதை அவர் காட்டுவார். ஆமென்.